மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு கிடைக்கிற தண்டனை வேற, சாபம் வேற. ஆனா நியாய தீர்ப்புல கூட வீணான பேச்சுக்காக நீ நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நின்று தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தேவன் உன்னை சும்மா விட மாட்டாரு. பரிகாசமான பேச்சு நம்மளை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை விட்டு தூரம் படுத்துறது அப்படின்றத முதல்ல புரியணும். நம்ம புரியறதில்லை. ஆமீன். சரி, உன் பரிகாசமான பேச்ச நீ பேசுறது எல்லார்ட்டையும் பேசுவேன், எப்பவும் பேசுவேன்னு வச்சுக்கிய. தம்பிகிட்ட நான் பேசுனேன்ல, அது மாதிரி என்னுடைய அதிகாரி வந்திருக்கிறான், நான் தமாஸ் பண்ணுவேனா? ஏன் அதிகாரி வந்திருக்கிறான் தமாஸ் பண்ணுவேனான்னு கேட்டா இல்லை. ஏன் அங்க அடக்கி பேசுறேன்? ஏன்னா அங்க பயம், இங்க பயம் இல்லை. இதுக்குதான் தேவன் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா சாபத்தை வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இது உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமா இருக்கணும். அல்லேலூயா. சுருக்கமா சொன்னா யாக்கோபுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், நல்ல கேளுங்க, இங்கதான் ஒரு காரியத்தை சொல்றார். கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், பேசுகிறதற்கு பொறுமையா பேசணும். கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க. கோபிக்கிறதுக்கு, கோபம் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு நிதானமா கோவிச்சு பாருங்க, கோபம் குறையும். பட்டுன்னு கோவிச்சு பாருங்க, என்ன பேசுறது நமக்கே தெரியாது. அதனால தான் ரகசியமா ஒரு காரியத்தை தேவன் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கேட்கறதுக்கு பொறுமை இருக்குமா? பேசுறதுக்கு பொறுமை இருக்குமா? கோபப்படுறதுக்கு பொறுமை இருக்குமான்னு கேட்டா இல்லவே இல்லை. வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறான், நீ இப்படித்தான் வாழணும். என்னை நம்புகிறவன் என்னிடத்தில் உனக்கு தேவையை என்னிடத்தில் பெற்றுக்கொள்வது உண்மையானால், நான் உன்னுடைய தேவன் என்று நீ விசுவாசித்தால், நான் சொல்வதை நீ கேள். உன் வாயை மூடிக்கிட்டு, வாய் திறந்து அதிகமா பேச பேச தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருப்பாய். நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, கேட்கிற கேள்விக்கும் வாயை மூடிட்டு இருப்போம். அது தவறு. அப்ப நீ தேவ சமூகத்துல சுத்த இருதயம் இல்ல, நல்ல மனசாட்சி இல்ல, மாயமற்ற விசுவாசம் இல்ல, அன்பு அப்ப உன்னிடத்தில் வராது. நீ காட்டுகிற அன்பு வேஷம். 2வது காரியம், பிரசங்கியுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். எப்படி? அடுத்த காரியத்தை சொல்றார். என்ன? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குகிற உன்னுடைய வாய். அந்த பிள்ளை தெரிஞ்சோ தெரியாமலோ கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லியும் சொல்லாமலும் விட்டுட்டு போயிட்டாங்க. பிள்ளை அந்த வார்த்தையை திரும்பி சொல்லுமா? உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். பார்த்தீங்களா? உன்னுடைய வாயின் வார்த்தையினால் கையின் பிரயாசம் நாசப்படும். பெற்ற ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய். ஜாக்கிரதை. இதுவரைக்கும் அறியாத ஒரு சத்தியம் இன்னைக்கு அறியும்படியாய் தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு சம்பவத்தை உனக்கு நினைப்பூட்டுகிறார். நான் இதெல்லாம் பேசணும்னு வரல, தேவன் இதெல்லாம் உனக்கு நினைப்பூட்டணும்னு வராரு. ஏன் உங்ககிட்ட சாபம் வந்திருக்குது? ஏன் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் அழிக்கப் போகிறேன்? இந்த காரணத்தை உனக்கு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, உன் வாயின் வார்த்தை. உன்னுடைய மாம்சம், உன்னுடைய சரீரம் பாவத்திற்கு உள்ளாக்காமல் இருக்க வேண்டுமானால் வாயை மூடிக்கிட்டு. இதுதான் வேதம், இது வேத சத்தியம். ஏன்னா யாக்கோபுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம்,
நம்முடைய அபயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆமென். ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் ஓ, ஸ்தோத்திரம். ம். நரக ஆக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறு நெருப்பு ஒரு பெரும் காட்டை அழிப்பது போல 6 அடி மனிதனுக்கு இந்த ஓண்டு நாக்கு இருக்குது. இந்த நாக்கை வச்சு இந்த உடம்பு முழுவதையும் அழித்து விடும், நம்முடைய குடும்பத்தை அழித்து விடும், நாம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் அழித்து விடும். அது எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அக்கினியை விடவும் பவர் ஜாஸ்தி இந்த நாக்கு. இதுக்கு வரக்கூடிய தண்டனை உண்மை சொல்றேன், தேவனால கூட ஜீரணிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தண்டனை வரும். காரணம் வாயின் வார்த்தை. நாம வாயின் வார்த்தையை ரசிப்போம் தெரியுமா? நான் பேசுறத நானே ரசிப்பேன். எல்லாரும் அப்படிதான். நான் என்ன பேசுறேன் தெரியுமா? ஒரு தடவை ஒரு ஃபேமிலிக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை கெட்ட வார்த்தை போடுது. அந்த அம்மா என்னட்டே சொல்றாங்க, என் பிள்ளை பேசுது, நல்லா பேசுது, பார்த்தீங்களா எப்படி கெட்ட வார்த்தை போடுது. அதுல அவங்களுக்கு குசி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வயசுல இந்த பிள்ளை கெட்ட வார்த்தை போடுது, அவங்களுக்கு அது குசியா இருக்குது. பார்த்தீங்களா? வார்த்தையை ரசிக்கிறது நம்ம தான். இது எங்க கொண்டு போய் முடியும்னு நமக்கு புரியல. புரியாதவனுக்கு அது உபத்திரவத்தை கொண்டு வரும், புரிந்தவனுக்கு இந்த வார்த்தை ஜீவனை கொண்டு வரும். முதல்ல தேவன் உனக்கு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ உண்மையாய் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் கேடு உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. பிரிசியாசுவா, அல்லேலூயா. யாக்கோபுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எங்க உன் வாயில பேசுற வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு இருப்பேன்னா, உன் கண்ணு, உன் வாய், உன் கை, உன் இருதயம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப முக்கியமான காரியம் இது. வார்த்தை, நீ பேசுற வார்த்தைக்கு நீ உண்மையா இருந்தால். ஆமென். நீ இன்னைக்கு வரைக்கும் உண்மை இல்லை, அதனால தான் உன் கண்ணை உன்னால் கட்டுப்படுத்த முடியலை, உன் இருதயத்தை கட்டுப்படுத்த முடியலை, உன் பேச்சை கட்டுப்படுத்த முடியலை, உன் கிரியைகளை கட்டுப்படுத்த முடியலை. ஆனபடியினால் பிசாசுக்கு உன் சந்ததிகளை தேவன் கொடுக்கிறார். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு தடவை வாசிங்களேன். மரணமும் ஜீவனும் ஆமென் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. தேவன் நல்லதையும் கெட்டதையும், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும், ஜீவனையும் மரணத்தையும் உன் நாக்குக்கு கொடுத்திருக்கிறார். மறந்துடாத. இது வேதம், இது வேத சத்தியம். சும்மா சொல்லிட்டு போறதில்லை தேவன். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் வாயில தான் கொடுத்திருக்கிறாரு. நன்மையும் தீமையும் உன் வாயில தான் கொடுத்திருக்கிறாரு. ஜீவனையும் மரணத்தையும் உன் வாயில் நாக்கில தான் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த நாக்கை எப்படி உபயோகப்படுத்தணும்? இந்த வாக்கை அடுத்தவனுக்கு மோசமா ஒரு நாளும் பேசிடாத. பேசினா அதுக்கான பலனை ஒரு நாளும் ஒன்னிடத்திலிருந்து மாற்ற முடியாது. ரொம்ப கஷ்டம். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் தேவன் இப்படி ஒரு சத்தியத்தை சொல்றார். ஆமென். இந்த சத்தம் உண்மை உள்ளது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நீ கட்டுப்படுவாயானால் தேவன் உன்னை உயர்த்துவார். கட்டுப்படவில்லை என்று சொன்னால் சாபங்களும், கையின் பிரயாசம் அழிவையும், குடும்பத்தில் சமாதானம் என்பையும், கற்பத்தின் கனிகள் சத்துருடைய கரங்களிலும் கடந்து போவதை உன் கண்ணால் நீ பார்ப்பாய். அதனால தான் சொல்றாரு,
யாக்கோபுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க அப்படின்ட்டார். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் அது அடங்காத பொல்லாங்கு உள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆமென். உன்னை கொல்லக்கூடியது மட்டுமல்ல, அடுத்தவனையும் கொல்லக்கூடியதாக்கும் உன்னுடைய நாக்கு. நான் சொல்றது புரியுதா? விஷம் நிறைந்தது. அதனால தான் இந்த நாக்கை உரையில போட்டு மூடி வைக்கிறதுக்கு இந்த வாயை எப்படி வச்சிருக்கா தெரியுமா? 32 பல்ல கொடுத்து அதுக்கு மேலே 2 உதட கொடுத்து அதை அப்படி பாதுகாத்துட்டு இருக்கிறார் தேவன். ஆனால் நீ நிஸ்சாரமா அதை திறந்து ஒரு காரியத்தை பேசி முடிச்சிடுவ. எல்லாருக்கும் கொடுத்துருக்காருங்க. பெரியவங்களானவங்களுக்கு 32 பல்லு இருக்கா? இந்த பல் முதல்ல நம்முடைய உதட்டை திறக்கணும், 2வது பல்ல திறக்கணும், திறந்த பிறகுதான் பேச முடியும். அப்ப எவ்வளவு பாதுகாப்பாக கொடுத்திருக்கிறாரு. இத்தனைக்கும் இந்த நாக்குக்கு நரம்பு கிடையாது. நரம்பில்லாத இந்த நாக்குக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நம்ம பாதுகாப்பை மீறி சாபத்தை சுதந்திரமாக்கி கொள்ள, பாவத்தை சுதந்திரமாக்கி கொள்ள, நஷ்டத்தை சுதந்திரமாக்கி கொள்ள, கற்பத்தின் கனிகளை சத்துருவிடத்தில் கொடுக்க வாய் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எப்படி யோசிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாததினால் நமக்கு இது கடந்து வருகிறது.